என்னையே எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க உங்கள எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்கள எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில பண்புலயோ, பணத்திலயோ, அதிகாரத்திலயோ, இல்ல செல்வாக்குலயோ நீங்க உயர்ந்திருக்கீங்க மத்தவங்கள விட. அதனால தானே உங்கள எல்லாராலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அப்போ இறைவன் வந்து இது ஒரு பண்புலயோ, இல்ல அறிவிலயோ, அதிகாரத்திலயோ உங்கள மத்தவங்கள விட உயர்வா படைச்சிருக்கான்னு நெனச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. பரவாயில்லங்க. பிறவி பயன் பிறருக்கு தான். நம்மள எவ்வளோ வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டும். அதனாலயும் நம்ம வளருவோமே தவிர, நாம வருத்தப்பட மாட்டோம். என்னைக்கும் நான் தான் அப்படின்னே உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. அதுதான் உங்களுக்கு அழகு. நிச்சயமா நீங்க வாழ்க்கையில இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருப்பீங்க. அதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு உங்கள வந்து பயன்படுத்திட்டு விட்டுட்டு போனாங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் நீங்க பயன்படக்கூடிய ஒரு ஆள அவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். இல்லையா? சிலர் தேவைக்கு பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பல்லாம் என் மனசு என்ன சொல்லும்னா, "அடப்பாவி! நான் உனக்கு இன்னும் தேவைப்படுவேன்டா. அதுக்குள்ள என்னைய நீ தேவைக்கு பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிட்டியேடா. அடப்பாவி! நீ சரியா என்னைய யூஸ் பண்ணல." அப்படின்னு தான் நான் நெனப்பேன். நீங்களும் அதே போலயே நெனைங்க. நீங்க உயர்வான கருத்துக்களோட இருந்தீங்கன்னா, உங்கள விட்டுட்டு போனாங்கன்னா, நஷ்டம் அவங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. சரியா? அதனால நம்பிக்கையோட நீங்க இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும். அதுல மாற்றமே இல்ல. பிறருடைய வாழ்க்கைக்கு இறை நினைப்போட பாடுபடுறவர், நல்ல எண்ணங்களோட பாடுபடுவருடைய வாழ்க்கையை நிச்சயமா இறைவன் பார்த்துப்பார்.